தேர்தலுக்கு பின் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் ஒத்துழைக்கும் என அமித்ஷா பதிலளித்துள்ளார். இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காள மாநில அரசுகள் அமல்படுத்த மாட்டோம் என தெரிவித்துள்ளன. இந்நிலையில் இன்று ANI செய்தி நிறுவனத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேட்டி அளித்துள்ளார். அப்போது பேசிய அவர், இந்திய அரசமைப்பின் 11வது சட்டப்பிரிவு குடியுரிமை தொடர்பான விதிமுறைகளை உருவாக்குவதற்கான அனைத்து அதிகாரங்களையும் நாடாளுமன்றத்திற்கு வழங்கியுள்ளது. இது மத்திய அரசு தொடர்புடையது, மாநில அரசை சார்ந்தது அல்ல என்றார். மேலும் CAA பிரதமர் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசால் கொண்டு வரப்பட்டது. CAA-வை திரும்பப் பெறுவது நடக்காத விஷயம் என தெரிவித்துள்ளார். பரபரப்பான அரசியல் சூழலில் ஆளுநர் RN ரவி டெல்லி புறப்பட்டுச் சென்றுள்ளார். தமிழக ஆளுநர் RN ரவி 3 நாள் பயணமாக டெல்லி புறப்பட்டுள்ளார். டெல்லி பயணத்தை முடித்துவிட்டு 16ஆம் தேதி ஆளுநர் சென்னை திரும்ப உள்ளதாக கூறப்படுகிறது. உச்சநீதிமன்ற உத்தரவால் திருக்கோயிலூர் தொகுதி MLA பதவியை மீண்டும் பெற்ற பொன்முடிக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான பதவி பிரமாணத்தை செய்து வைக்க வேண்டுமென முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆளுநருக்கு பரிந்துரை அனுப்பியிருந்தார். இந்நிலையில் ஆளுநர் RN ரவி டெல்லி புறப்பட்டுச் சென்றுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொன்முடி விவகாரத்தில் சட்ட நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவதற்காக ஆளுநர் RN ரவி டெல்லி சென்றிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. டெல்லியில் குடியிருப்பு கட்டிடத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் டெல்லியில் ஹஜ்தராவில் உள்ள சாஸ்திரி நகர் பகுதியில் குடியிருப்பு கட்டிடம் ஒன்று உள்ளது. கார் பார்க்கிங் வசதியுடன் 4 மாடிகளை கொண்ட இந்த குடியிருப்பு கட்டிடத்தில் பலர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை குடியிருப்பு கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. வாகன நிறுத்துமிடத்தில் ஏற்பட்ட தீ உடனடியாக கட்டிடம் முழுவதும் பரவியது. இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். எனினும் இந்த தீ விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் படுகாயமடைந்த சிலர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தீ விபத்து தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னையில் இன்று 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். திருவான்மியூர், தீநகர், முகப்பேர், கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தீநகர் பசுல்லா சாலையில் உள்ள நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடப்பதாக கூறப்படுகிறது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை முறைகேடு புகார்கள் தொடர்பாக இந்த சோதனை நடைபெறலாம் என கூறப்படுகிறது. சென்னையின் மேலும் பல இடங்களில் இந்த சோதனை விரிவுபடுத்தப்படும் என்றும், ஏற்கனவே கடந்த வாரம் பல்வேறு ஒப்பந்ததாரர்களுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் இந்த ஆவணங்களின் அடிப்படையில் சோதனை நடைபெறலாம் என்றும் கூறப்படுகிறது. உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு வருகிற 28ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. பள்ளிக் கல்வி, கல்லூரி கல்வித்துறைகளின் கீழ் காலியாக இருக்கும் ஆசிரியர்கள் உள்ளிட்ட சில பணியிடங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்புகளை வெளியிட்டு அதற்கான தேர்வுகளை நடத்தி தகுதியானவர்களை நியமனம் செய்து வருகிறது. அதன்படி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் தற்போது 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளது என்றும், இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் தேதி மற்றும் தேர்வு நடைபெறும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு ஆகஸ்ட் 4ஆம் தேதி தேர்வு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக வருகின்ற 28ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.